ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்ற சந்திரபாபு நாயுடு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். முன்னதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவிற்கு ஆலய அர்ச்சகர்கள் வேத ஆசீர்வாதம் செய்ய தேவஸ்தான அதிகாரிகள் அவருக்கு ஏழுமலையான் உருவப்படம் மற்றும் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி கௌரவித்தனர். தொடர்ந்து கொடிமரத்தை வணங்கிய சந்திரபாபு நாயுடு ஏழுமலையான் ஆலயத்திற்கு எதிரே உள்ள பேடி ஆஞ்சநேயர் சன்னதி அருகே அக்கண்ட தீபம் பகுதியில் தேங்காய் உடைத்து தமது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டார். சென்னை சிங்கப்பூர் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானத்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நள்ளிரவு விமானம் புறப்படுவதில் 5 மணி நேரம் தாமதமானதால் விமானத்தில் பயணிக்க இருந்த 186 பயணிகள் சென்னை விமான நிலையத்தில் அவதிப்பட்டனர். இந்த நிலையில் விமானத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு இன்று காலையில் சரி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் பயணிகள் விமானம் 5 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக இன்று காலை 7 மணி அளவில் சென்னையிலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றது. சென்னை கொருக்குப்பேட்டை கருமாரியம்மன் நகரைச் சேர்ந்த சகோதரர்கள் சூர்யா, தர்மா. இவர்களில் சூர்யா ரவுடியாக வலம் வந்ததாக தெரிகிறது. தண்டையார்பேட்டை நேரு நகரை சேர்ந்த ரவுடி ஜெகன் என்பவருக்கும் சூர்யாவுக்கும் இடையே யார் பெரிய ஆள் என்பதில் போட்டி ஏற்பட்டது. கடந்த ஆண்டில் இருவருக்கும் ஏற்பட்ட மோதலின் போது ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர். இந்நிலையில் சூர்யாவின் தம்பி தர்மா தன் நண்பர் கிஷோர் என்பவருடன் கருமாரியம்மன் நகர் ரயில்வே தண்டவாள பகுதியில் நேற்று முன்தினம் மது குடித்துக் கொண்டிருந்தார். அங்கு ஜெகன் தன் கூட்டாளிகள் 4 பேருடன் சூர்யாவை தேடி வந்துள்ளார். அங்கு சூர்யா இல்லாததால் தர்மாவுடன் தகராறு செய்துள்ளார். மோதல் முற்றியதில் மறைத்து வைத்திருந்த கோடாரி கத்தியால் தர்மாவை சரமாரியாக தாக்கியதில் படுகாயமடைந்தார். இதனை தடுக்க வந்த கிஷோருக்கும் வெட்டு விழுந்தது. இருவரையும் அக்கம் பக்கத்தினர் மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். தீவிர பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தர்மா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவ்வழக்கில் ஜெகன், அவரது கூட்டாளி கேசவன் ஆகியோரை நேற்று போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான பாலாஜி, தமிழ்ச்செல்வன், சீனிவாசன் ஆகியோரை தேடி வருகின்றனர். கடந்த 10ஆம் தேதி கொருக்குப்பேட்டையில் ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் அதே பகுதியில் மற்றொரு கொலை சம்பவம் நடந்துள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரித்து வருகின்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள சிபிசிஐடி போலீசார் ஜெயக்குமார் உடல் கைப்பற்றப்பட்ட கரைசுத்துப்புதூரில் நேரில் சென்று பல கட்ட ஆய்வுகளை நடத்தினர். மேலும் சிபிசிஐடி எஸ்பி முத்தரசி ஏற்கனவே சம்பவ இடத்தில் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார். இந்த நிலையில் ஜெயக்குமார் மரண வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி, ஏடிஜிபி மற்றும் ஐஜி நேரில் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர். ஜெயக்குமார் தனசிங்கின் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்று விசாரிக்க முடிவு செய்தனர். வழக்கு தொடர்பாக சிபிசிஐடி, ஏடிஜிபி வெங்கட்ராமன், ஐஜி அன்பு ஆகியோர் ஆய்வு செய்யவுள்ளனர். கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார் மனு ஒன்றை அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் முடிந்த பிறகு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு தனது முகநூல் பக்கத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தேர்தல் நடந்ததற்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சட்டம் ஒழுங்கு என்பதே சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. தேர்தலில் மக்கள் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கின்றார்கள். அதை முழுவதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். அடுத்தது தொடர்ந்து மக்கள் சேவைக்காக இறங்கி வேலை செய்வதற்காக நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் தொடர்ந்து தேர்தல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசியல் நாகரிகமற்று தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியை பல்வேறு வகையிலே துன்புறுத்துவது, நபர்களை துன்புறுத்துவது, தொடர்ந்து எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவது, நேரடியாக கொலை மிரட்டல் விடுத்து பல்வேறு சம்பவங்கள் நடங்கேறி கொண்டிருக்கின்றன. ஒரு வாரத்துக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் என்கின்ற இடத்துல நடு ரோட்டில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து வைத்து அந்த ஆட்டிற்கு அண்ணாமலை அவர்களுடைய புகைப்படத்தை அதற்கு மாட்டி அதை நடு ரோட்டில் கண்டந்துண்டமாக வெட்டி இருக்கின்றார். இதை எதை காட்டுகின்றது என்று சொன்னால், நேரடியாக அடுத்தது பாஜக மாநில தலைவரை எந்த அளவுக்கு வேண்டானாலும் இதே மாதிரி நாங்கள் செய்வோம் என்கின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கின்ற விதத்தில் அதை செய்திருக்கின்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.